கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசங்கள் நமக்கு எடுத்துரைப்பது மன்னிப்பு. நாம் மற்றவர்களை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஹிட்லருடைய காலத்திலே கான்சன்ட்ரேஷன் கேம்பிலே பிராங்க்லின் என்பவர் சைக்காட்ரிக்ஸ் அவரை சிறையிலே அடைத்தார்கள். அவருடைய கண் முன்னால் அவருடைய மனைவிகள் இறந்தார்கள், அவருடைய குழந்தைகள் இறந்தார்கள், அவருடைய சொந்தக்காரர்கள் இறந்தார்கள். ஆனால் அவர் மட்டும் இறக்கவில்லை. இறுதியாக அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர் இவ்வாறு பதில் சொன்னார்: என்னோடு கூட இருந்தவர்களை நான் மன்னித்தேன், ஏற்றுக்கொண்டேன், சகிப்புத்தன்மையோடு இருந்தேன். என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய நடைமுறையில் இருக்கின்ற மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுத்தேன். இவைதான் நான் செய்தேன் என்று கூறினார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பது என்னவென்றால் ஒரு மருந்தில்லாத ஒரு மருத்துவம். மருந்தில்லாத ஒரு மருத்துவம் என்னவென்றால் மன்னிப்பு. அலோபதியாக இருந்தாலும் சரி, ஹோமியோபதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மருத்துவ முறையிலே நாம் மருத்துவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் கூட நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை மன்னிக்க முடியவில்லை என்றால், நமது அலுவலகத்திலே வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்களை நாங்கள் மன்னிக்க முடியவில்லை என்றால், நாம் எடுக்கின்ற எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் அது செயல்படாது. நமக்கு எந்த ஒரு வியாதி இருந்தாலும் கூட முழுமையாக குணமடைய வேண்டும், இந்த மருந்து நான் எடுக்கின்ற இந்த மாத்திரையானது நன்றாக செயல்பட வேண்டும் என்று நாம் நினைத்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், இந்த மன்னிப்பு என்கின்ற இந்த கொடையை ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய வாசங்கள் முழுவதும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. மன்னிப்பு. ஒரு வீட்டில் பாருங்க, 4 பேர் ஆண் பிள்ளைகள். அந்த அம்மா அந்த 4 பேரையும் பெற்று நன்றாக வளர்த்து 4 பேரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் நன்றாக சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் இருந்தாலும் 5வது இறுதியாக அவர்களுடைய தங்கை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தாங்க. அதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இறுதியாக அந்த 4 பேரும் பெற்றோர்களை மன்னிப்பதற்கு மனம் இல்லை. அவர்களுடைய தந்தையானவர் உடல்நலமின்றி இறந்து விடுகின்றார். அந்த 4 பேருங்க பங்கு சாமியார்கிட்ட வராங்க. ஃபாதர், எங்கள் அப்பாவுக்கு காரியம் செய்யணும், நல்ல ஒரு திருப்பலி வைக்க வேண்டும் என்று ஒரு திருப்பலி பங்கு சாமியார்கிட்ட கேட்டிருந்தால் பரவாயில்லைங்க. 4 பேரும் தனித்தனியாக எங்கள் அப்பாவுக்கு காரிய திருப்பலி நடைபெற வேண்டும், எங்கள் அப்பாவுக்கு திருப்பலி ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று 4 பேரும் தனித்தனியாக ஒற்றுமை இல்லாமல் பங்கு சாமியாரிடம் கேட்டுக்கொண்டார்கள். அந்த பங்கு சாமியார் சொன்னாருங்க, நீங்கள் 4 பேரும் ஒற்றுமையாக ஒன்றா வந்தால் மட்டும்தான் நான் உங்களுடைய தந்தைக்கு காரிய திருப்பலி நிறைவேற்றுவேன் என்று ஒரே அடியாக அவர் கூறிவிட்டார். இதன் இன்றைய நடைமுறையிலே நாம் பார்க்கலாம். இத்தனை ஆண்டு காலமாக தம்மை பெற்று வளர்த்து நன்றாக ஊதியம் பெறுகின்ற அளவுக்கு ஏற்பாடுகளை செய்து கொடுத்த தன்னுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் உடனே எடுக்க வேண்டும், உடனே மூட வேண்டும், உடனே அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் எனக்கு நேரம் இல்லை, நான் வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், நான் சாயந்தரம் வரை என்னால் இருக்க முடியவில்லை, வெகு சீக்கிரத்தில் இந்த அடக்கமானது செய்யப்பட வேண்டும். இதுதான் இன்றைய பண்பாடாக இருக்கின்றது. எத்தனையோ குடும்பங்களிலே நாம் பார்க்கலாம். பல ஆண்டு காலமாக நம்மை பெற்று வளர்த்தெடுத்த பெற்றோர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு தகுந்த முறையில் ஒரு நேரத்தை செலவழிக்காமல் ஒரு மரியாதை செலுத்த முடியாமல் இருக்கின்றவர்கள் எத்தனையோ பேர். ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை.
போட்டியும் பொறாமையும், மன்னிப்பதற்கு மனமில்லை. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நெப்போலியனுடைய வாழ்க்கையிலெல்லாம் பார்க்கலாம். திருத்தந்தை போப்பாண்டவரை அவர் சிறையிலே அடைக்கின்றார். அவர் வேதனைப்படுகின்றார். அந்த திருத்தந்தை சிறையில் இருந்தாலும் கூட நெப்போலியனை மன்னிக்கின்றார். சிறிது காலத்திற்கு பிறகு நெப்போலியன் சிறையில் இருக்கின்ற பொழுது அவர் யோசிக்கின்றார், உண்மையிலுமே அவர் எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டிருப்பார். ஆனால் இருப்பினும் கூட ஆண்டவர் இந்த திருச்சபையை வழிநடத்தி வருகின்றார் என்று நெப்போலியன் கூறினார். அதே போலதான் பிரியமானவர்கள், இன்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பங்கு சாமியார் பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஏராளம் ஏராளம். அங்கும் இங்கும் தெருக்களிலும் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருப்பார்கள். எதுக்குங்க நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டும்? எதுக்குங்க நாம் கடைகளில் நின்று புரணி பேச வேண்டும்? நேராக வந்து பங்கு சாமியாட்டியே வந்து பேசிடலாமே, என்னவென்று நாம் கேட்டுவிடலாமே. இதான் ஒவ்வொரு இடத்திலும் நாம் பார்க்கலாம். குறைகளை கூறிக்கொள்வது, புரணிகளை பேசுவது என்பது இயேசு கிறிஸ்து இது இருக்கவே கூடாது என்கின்றார். மன்னிப்போம், மற்றவருடைய தவறுகளை மறப்போம் என்பதுதான் இன்றைய வாசகங்கள். தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாம் பாருங்க, ஆண்டவர் எடுத்துரைக்கின்றார், நீங்கள் செஞ்சது தப்புங்க என்று ஆண்டவர் கூறிய பிறகு, ஐயோ ஆண்டவரே, நான் செய்தது தவறுதான், என்னுடைய தவறை மன்னித்து விடு என்று அவர் தன்னுடைய தவறை உணர்கின்றார். இதுதான் இன்றைய ஒரு சூழ்நிலையிலே நாம் செய்கின்ற தவறை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை. நான் தப்பு செஞ்சனா, தப்புன்னா என்ன என்று அவர்கள் செய்கின்ற தவறை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியானதை எடுப்பதற்கு மறுக்கின்றார்கள். அதனால தாங்க ஆங்காங்கே குத்தும் கொலையும் விபத்தும் நடந்து கொண்டிருக்கின்றன. பழிக்கு பழி எடுப்பது, பழைய ஏற்பாட்டிலெல்லாம் பார்க்கின்ற பொழுது பாருங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற இந்த வார்த்தைகளுக்கு எதிராக புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகைவர்களை மன்னியுங்கள், இதுதாங்க கல்வாரியினுடைய பண்பாடு. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கல்வாரியிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் மன்னிப்பு. அதைதான் புனித அன்னை தெரசம்மா அவர்கள் கூறுவார்கள். மன்னிப்பு என்பதற்கு அதிகமாக நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆதலால் தான் இன்று என்னால் நிறைய சேவைகளை என்னால் செய்ய முடிகின்றது என்று அந்த பெண்மணி எடுத்து கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் அவ்வாறுதான். இந்த எத்தனையோ குடும்பங்களிலே ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி எத்தனையோ ஆண்டு காலமாக பேசிக்கொள்ளாமல் ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றார்கள். சில பேர் பார்க்கலாங்க, சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா முழங்கால் போட்டு அப்படியே கையை விரித்து, எவ்வளவுக்கு எவ்வளவு கையை விரிக்கணுமோ அந்த அளவுக்கு கைகளை விரித்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று ஜெபிப்பார்கள். வெளியிலே சென்ற பிறகு அவ சரியில்லை, இவ சரியில்லை, நான் மட்டும்தான் நல்லவன் என்று புரணி பேசுவதும் கெட்ட வார்த்தை பேசுவதும், இப்படி இருக்கின்ற சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேர். அப்பொழுது ஆலயத்திற்கு வந்து கைகளை விரித்து முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதனுடைய நோக்கம் என்ன? பரிசேயர்களைப் போல, வெளி வேடக்காரர்களைப் போல மக்கள் முன் நடிப்பது, ஒவ்வொருவரும் முன்னால் நடிப்பது, கணவன் மனைவிக்கு முன்னால் நடிப்பது, மனைவி கணவனுக்கு முன்னால் நடிப்பது, அதே கணவன் அலுவலகத்திற்கு சென்றால் அலுவலகங்களிலே வேலை செய்பவர்களுக்கு முன்னால் நடிப்பது, பள்ளிகளில் வேலை செய்கின்ற பொழுது மாணவர்களுக்கு முன்னால் நடிப்பது, மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு முன்னால் நடிப்பது, இதுதான் இன்றைய தினசரி வாழ்க்கையிலே காணப்படுகின்ற சிக்கலாக இருக்கின்றன. அதைதான் இயேசு கிறிஸ்து மன்னிக்க வேண்டும், ஒவ்வொருவரிடத்திலும் நாம் மன்னிப்பை பெற வேண்டும் என்பதுதான். ஒருவன் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களை சரிசமமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. நம்முடைய மத்தியில் எந்த ஒரு வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையோடு அனைவரும் சமம் என்று ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வெல்னஸ் என்று கூறுகின்றார்கள். நான் 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 என்று சொல்கின்ற பொழுது அந்த ஐயானது யாரெல்லாம் நான் நான் என்று சொல்கின்றார்களோ அவர்களுக்கு
இல்னஸ் என்று காணப்படும் என்று கூறுகின்றார்கள். ஐ என்பது இல்னஸ். அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், அனைவரும் சமமாக இருக்க வேண்டும், அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனப்பான்மையோடு இருப்பவர்கள் மத்தியில் வெல்னஸ், நாம், நாங்க, வி என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். பிரியமானவர்களே, ஆகவே இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நல்ல ஒரு கத்தோலிக்க திருச்சபையினுடைய உண்மையான அந்த ஒரு விசுவாசத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்றால் நாம் மன்னிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு மகிழ்வு தரக்கூடிய செய்திகளை நாம் கொடுக்கின்ற பொழுது இறைவன் நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மென்மேலும் நம்மை வழிநடத்துவார் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.